வெல்கம் டு Raglannskitchen. இன்றைக்கி நம்ம தக்காளி வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கார சட்னி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1/4 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து, 1/2 ஸ்பூன் கடுகு, 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 5 அரைச்ச தக்காளி, 2 பெரிய வெங்காயம் அரைச்சது, கொஞ்சம் போல் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் போல். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் உடைச்ச உளுந்தையும் போட்டு கருவேப்பிலை உருவி போட்டுடலாம். இதோட அரைச்ச வெங்காயத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் கட் பண்ண பச்சை மிளகாயை போட்டு இதோட இஞ்சி பூண்டையும் போட்டு இது எல்லாத்தையும் நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் ஊற்றி இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிப்போம். பார்த்திங்கன்னா இதையும் நல்லா வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதோட உப்பையும் போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா கார தக்காளி சட்னி ரெடி. நீங்களும் இந்த கார தக்காளி சட்னி ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இனி வரும் சமையலில் சந்திப்போம். Raglannskitchen. Thank you.